செய்து கொள்வது நல்லது. அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒருவேளை அரிதிலும் அரிதாக இருக்கலாம். அதனால நம்ம செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தோன்றுச்சு அப்படின்னா அதுவும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனா இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்துல ஒரு புதிய மரு அல்லது ஒரு புதிய மச்சம் தோன்றும் போது சருமத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, சைஸ் அதிகமாகிறது, கலர் சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரி அறிகுறிகளை நீங்க பாத்தீங்கன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ இதெல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கு. சிறுநீர்ல ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்கு கழிப்பறைக்கு போறீங்க அல்லது